ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 மகிமையின் ராஜாதி ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே எங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பம் எங்கள் சப்பா எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா எங்கள் ஜீவனுள்ள தேவனே சப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே எங்கள் அசைவாடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா எங்களை தப்புவிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா மென்மையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் மேகஸ்தம்பமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆவியானவரே சப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே ஆண்டவரே சபா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சபா அன்புலே சப்பா ஆசீர்வதிக்கப்பட தகப்பனே அதிகாலை விளக்க சப்பா நமக்கு நன்றி தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவர் ஏசப்பா அதே சப்பா எல்லாம் பாதுகாத்து தகப்பனே இன்னும் ஆசனை கூடி கொடுத்து தகப்பனே உங்களை ஜபிக்க ஆராதிக்க தகப்பனே கொண்டு வந்தல எல்லா கேள்வியாக தவிர்க்கமே சப்பா நமக்கு நன்றி தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா அதிகாலை ஜபத்தை நீங்கள் ஆசிரியங்க தகப்பனே ஆரம்பம் மொழி இருக்கும் தகப்பன் தேவ ஆவியானவரே சப்பா கூட இருக்க தகப்பனே சப்பா நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பன் ஆண்டவரே சப்பா வரணை பிள்ளை துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே நாங்கள் ஒருமிச்சு துதிக்க ஆராதிக்க எங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே கூட வருங்க தகப்பனே நாமல் ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வசல பாலப்பட மேம்படுத்தும் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரை கோடி ஸ்தோத்திரமே நீ அதிசயமாக நடத்தி வந்தீர் 1000 ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி ஏசுநாதத்தை மேம்படுத்தும் ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 10,000 ஸ்தோத்திரமே ஆயுளெல்லாம் காப்பவரே ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே 1000 ஸ்தோத்திரமே 10,000 ஸ்தோத்திரமே என் முன்னே சென்றீரே பய
பயணத்தை காத்தீரே, என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதை மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. அல்லேலூயா. ஒரு பாடலை கூட பாடலாம். பச்சையான ஒளிய மர காஞ்சி நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் என் நேசர் அன்பு சென்றைக்கும் நம்பிக்கை வைத்துள்ளேன். என்னை பாடி பாடி விசுவாச பாடலை பாடி இயேசு நம்மைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நான் பச்சையான ஒளிவ மர கன்று நான் பாடி பாடி கொண்டாடுவேன், நாம் என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன், என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். நீர்
நீரே இதை செய்தீர், உம்மால் தான் வந்தது என்று நான் நன்றி சொல்வேன். பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது. பாதம் அமர்ந்திருப்பேன், அதுதான் மிக நல்லது. அபிஷேக ஒலிவ மரம், தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் உள்ளேன். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். நீரோடை அருகே வளர்கின்ற மரம் நான், வேர்கள் தண்ணீருக்குள். பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்திலே கவலை இல்லை. பயமில்லை வெயில் காலத்தில், பஞ்சத்திலே கவலை இல்லை. அபிஷேக ஒலிவ மரம், தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன். நான் அபிஷேக ஒலிவ மரம், தேவ ஆலயத்தில் வளர்கின்றவன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பச்சையான ஒலிவ மர கன்று நாம், பாடி பாடி கொண்டாடுவேன் நான். பச்சையான ஒலிவ மர கன்று நான், பாடி பாடி நான். என் நேசர் அன்பில் என்றென்றைக்கும் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். 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 ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்களை கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. எங்கள் ராஜாதி ராஜாவே. ஏசப்பா, நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, ஏசப்பா, எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே. துதிக்கு பார்த்துகிறே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் தூயவரே, ஏசப்பா, போற்றுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே.
உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. இதுவரையும் தகப்பனே ஏசப்பா மட்டுமாய் தகப்பனே ஏசப்பா காத்து வந்தவரே ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய அளவா செய்கிற இறக்கத்திற்கும் ஏசப்பா, உங்களுடைய ஏசப்பா அளவற்ற அன்பிற்கும் தகப்பனே ஏசப்பா உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் உயர்த்திக்கிறோம் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நிரந்தரமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் உயர்த்திக்கிறோம் உயர்த்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. இஸ்ரவேலின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்களுக்கு ஏசப்பா எங்கள் தேவனாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்திக்கிறோம் 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 தகப்பனே ஏசப்பா. சேவலின் கர்த்தர் பரிசுத்தர் 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 தகப்பனே ஏசப்பா. நாங்கள் உயர்த்திக்கிறோம் 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 தகப்பனே ஏசப்பா. ஆண்டவர் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா நீங்கள் மட்டும் இல்லைன்னா தகப்பனே ஏசப்பா நாங்களும் இல்லை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு நிமிடமாக தகப்பனே ஏசப்பா விசாரித்து வருகிறவர் ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. ஆண்டவர் ஏசப்பா பிரியாமல் ஏசப்பா இதுவரை ஏசப்பா காத்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா உண்மை மாற்ற நான் நேசிக்கிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா. உமக்கு மாத்திரம் ஏசப்பா நாங்கள் அன்பு செலுத்திக்கிறோம் தகப்பனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரை நாங்கள் உயர்த்திக்கிறோம் 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 தகப்பனே ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா நன்றியப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்தி
நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான், உம்மை மனதுடன். ஆண்டவரே இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உம்மை மாத்திரம் ஆராதிப்போம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இயேசுப்பா. அன்பில் இயேசுப்பா ஆசீர்வாதம் எப்படி அருமையான தகப்பனே அதுக்காக வெள்ளைக்க இயேசுப்பா நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா சபையில சபை கூடி ஜெபிக்க ஆராதிக்க தகப்பனே சபை கொண்டு வந்து எல்லா கிருபையாக தவிர்க்கமே இயேசுப்பா முன் நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா வந்த இயேசுப்பா ஒரு பிள்ளை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா ஒரு பிள்ளை இயேசுப்பா குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா எல்லா பிள்ளை இயேசுப்பா குடும்ப சபைக்கார உதவி செய்யுங்க தகப்பனே. நானும் வீட்டை நம்ம கத்திரையை செய்யும் சொன்ன வார்த்தை தகப்பனே இயேசுப்பா அவரை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா ஏசப்பா குடும்பத்தில் ஏசப்பா ஒரு சந்தோஷத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பன். ஆண்டவரே இயேசுப்பா முழு குடும்பமாக ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு மாத்திரம் ஏசப்பா முக்கியத்துவம் தர உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா உண்மை இயேசுப்பா உண்மையாக நேசிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுப்பா உமக்காக உண்மையாக வாழ நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா சபைக்கு சாட்சியாக இருக்க சபைக்கு தூணாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா எல்லா அவர்கிட்ட பங்கு பெற நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா சபை கூடி யாரும் இயேசுப்பா விட்டுவிட நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா ஒரு பிள்ளைங்க நீங்கள் அப்படியே ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா வேலை ஸ்தலங்களுக்கு சப்பா வாகனத்தில் சப்பா போய் பாதுகாத்து தகப்பனே. சப்பா உங்களுடைய சமூகம் தகப்பனே முன்னு பின்னா பாதுகாக்க உதேசங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா என் தனமாக இஸ்ரவேலை கைவிடாத சொன்ன வார்த்தையை தகப்பனே. சப்பா நீங்கள் சப்பா இந்த வாகத்தை சப்பா அவருக்கு குடும்பத்தில் சப்பா நிறைவேற உதேசங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே சப்பா எல்லா பிள்ளைங்க நீங்கள் அப்படி ஆசைங்க தகப்பனே பாதுகாத்து தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சப்பா நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே. சப்பா அங்கே நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஆண்டவரே சபா ஊழிய பாதை சபா எம்மட்டமாய் தகப்பனே. சபா இதுவரை சபா எந்த குறிப்பிட்ட சபா நடத்தி வந்தீங்க தகப்பனே. சபா இனிமேல் நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சபா அவர் கொண்டு சபா தரிசனம் நிறைவேற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. சபா அவர் கொண்டு சபா வேறு யாரும் ரசிக்கப்பட நீங்கள் உதவி செய்ய தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. சபா அவர்களை சபா வல்லமையை பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. சபா அண்டரே சபா ஆண்டி நான் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டி நீங்கள் ஆசைங்க தகப்பனே. அண்டரே சபா இதுவரை சபா அவரே சபா நடத்தி வந்தே சபா உடைய எல்லா கிழமைக்காக சபா உங்களுக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அண்டரே சபா அடிக்க வர எல்லா பலத்தின் நீங்கள் போடுங்க தகப்பனே. அண்டரே பூர்ண சோத்தை நீங்கள் தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. சபா அவர்களே நீங்கள் ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்களே சபா வல்லமாக நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அண்டரே சபா போய் ஆசை ஒரு பாத்திரமா இருக்க நீங்கள் உதேசங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அழைச்சப்பா முழு குடும்பத்தை நீங்கள் ஆசைங்க தகப்பனே. ஏசப்பா அழைச்சப்பா குடும்பத்தை எல்லாத்தையும் சந்திக்கப்பட நீங்கள் உதேசங்க தகப்பனே. சுபா ஒளி பார்த்தாச்சுப்பா இன்னும் அவள் நீங்கள் பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. பலப்படுத்துக்க பார்த்து உதேசங்க நாளில் ஜெபிக்கின்ற பிதாவே. ஆமேன் ஆமேன். சமஸ்கிருதம் ப்ரே பண்ணுங்க.
ஆண்டவர் நம்ம இந்திய தேசத்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்திய தேசத்தில இருக்க எல்லா ஜனங்களும் ரட்சிக்க போணும். காஷ்மீர்ல கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா ஜனங்களும் சுவிசேஷம் அறிவிக்க போணும். இன்னும் இயேசுன்னு கேட்காத அநேக லட்சம் கிராமங்கள் நம்ம இந்திய தேசத்தில இருக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் இந்த முடிச்சு மாற்றி போறோம். வருங்காலத்தில் நம்ம இந்திய தேசம் முழுவதும் ரட்சிக்க போறோம். ஆண்டவர் இந்த வாலிபுல் வல்லமையத்தை பயன்படுத்தணும். வருங்கால சந்ததி வல்லமையத்தை பயன்படுத்தணும். இந்த சாத்தானை பார்க்க வருங்கால சந்ததியை டார்கெட் பண்ணி அவரை வெளில வைக்கிறத பார்க்கணும். ஆண்டவர் முற்றும் மாற்றி போகணும். ஒரு வாலிபான வல்லமையை பயன்படுத்தணும். நம்ம இந்திய தேசம் வாலிபுல மூலமாக ரட்சிக்க போகணும் சொல்லி ப்ரே பண்ண சார். சோதரம் 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 அன்புள்ள எஸ்அப்பா ஆசிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து எங்களை இன்னும் ஒரு நாள் காண செய்கிறே மக்கள் நன்றி 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 அப்பா. இந்த வேலை அதிகாரம் ஆராதிக்க துதிக்க நீர் தந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி 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 சப்பா. இந்த வேலையான தேசத்துக்காக ஜிபிக்கிற மாண்டவரே, இந்த தேசம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற சப்பா அநேக ஜனங்கள் இருக்காங்க சப்பா. அந்த ஜனங்கள்லாம் கரங்கள் அர்ப்பணிக்கிற மாண்டவரே, நீர் தான் மெய்யானது என்றெல்லாம் கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. குழாக்கப்பட்டிருக்க ஒவ்வொருத்தரும் மனக்கண்களை கர்த்தர்தாம நீங்க திறந்தாருலீங்க சப்பா. நீரே மெய்யானது என்று அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேக மாநிலங்கள் சப்பா இந்த மத மாற்றத்தாலே சட்டைகள்லாம் மாறப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அங்க இருக்க ஜனம் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்கும் எங்க இருக்க எல்லா தேசத்துல எல்லா இடங்களும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் சப்பா. இந்த கடைசி நாட்கள் சப்பா எங்க தேசத்துல சப்பா ஒரு ரட்சிப்பா அநேகர் அவர் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஓடி வரல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உங்கள் தொங்கலை உங்க அப்பா சாலின் தொங்கலை பிடித்து அநேகர் சபை தேடி ஓடி வருவார்னு சொன்ன வார்த்தை சப்பா. அநேகர் சபை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே உண்மை என்று ஒரு தெய்வம் இல்லை என்றப்பா அநேகர் அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா விக்கிரகங்களை தேடி ஓடுகிற எல்லா கால்களையும் கர்த்தர் தாமே சப்பா சபை தேடி ஓடி வரதா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அதை விட்டு விலக நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நீங்க தான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு என்று சாட்சியா வாழுகிறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க சொந்த பந்தங்கள் அநேகர் இருக்காங்க சப்பா. எங்க உற்றார் உறவினர்கள் சப்பா எங்க ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. அவங்களாம் மனது ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உண்மை என்று வேறு தெய்வம் இல்லை என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. எங்க இந்திய தேசமே சப்பா கிறிஸ்துவ தேசமாய் மாறப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இது கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வே ஆண்டவரே உமக்கு என்று வாழுகிறலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்க எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்க அப்பா அநேக நாட்கள் சப்பா அந்த கைப்பற்றல் செய்யறோம் சப்பா. அநேக ஜனங்களோட நாங்க பேசுறோம் சப்பா. அவர் வரன்னு சொல்லி சபைக்கு வராத காரியம் பார்க்கிற மாண்டவரே அந்த கடினான இருதயத்தில் அகுவாய் கர்த்தர் தாமே நீங்க மாற்றீங்க சப்பா. அநேகர் சபையை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கைப்பிரதி ஊழியத்தின் மூலமாய் சப்பா அநேகர் சபையை தேடி ஓடி வரலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நீரே மெய்யானது என்று அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. உண்மை என்று வேறு தெய்வம் இல்லை என்று சப்பா அவர்கள் கண்கள் காண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. மகிமையான அற்புதமான அதிசயங்கள் சப்பா எங்க சபையில கர்த்தர் தாமே நீங்க நடத்தீங்க சப்பா. அநேக ஜனங்கள் சபை தேடி ஓடி வரல காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நீரே மெய்யான தேவன் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்க நீங்க சொன்னீங்க சப்பா. அந்த வார்த்தையின்படி சப்பா வழியாகிய நீரே பரலோகத்துக்கு செல்கிற வழி என்றே சப்பா அறிந்தே சப்பா அநேக சபை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அநேக இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் சொன்ன வார்த்தையின்படி சப்பா இந்த இருளான உலகத்துக்குள்ளே சப்பா இந்த பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் அர்ப்பணிக்கிற சப்பா. இந்த உலகத்தான மாயான உலகத்தை விட்டு விலகி வர உதவி செய்யுங்க சப்பா. அநேகர் தங்கள் பாவங்களை விட முடியாம இருக்க காரியங்களை பார்க்க சப்பா தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி சபையை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு எங்க தேசத்தும் காரங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேக தலை ரட்சிக்கப்பட போற கிருபைகளுக்காக எமக்கு நன்றி சப்பா. பெரிய பெரிய தலைவர்கள் எம்எல்ஏ எம்பிகள் அப்ப எங்க பிரதமர் சப்பா எங்க முதலமைச்சர் எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் தாமே நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இந்த வருஷத்துல சப்பா எங்க இந்திய தேசத்துல சப்பா அநேகர் அப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒரு ரட்சிப்பை அறுவடை வருஷமா காணப்பட நீங்க உதவி செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தங்கள் மாமா ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம சபையை ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். எல்லா ஊழியத்தையும் சந்திக்க போகணும். எல்லா ஊழியம் தொடர்ந்து நடக்கணும். எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இன்னும் ஊழியங்கள்லாம் பெருகணும். இன்னும் அதே போல் நம்ம சேர்ந்த
கட்டுமான பணிக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் மீதம் இதுவரையும் நடத்தி வந்திருக்காரு. மீதமுள்ள எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எல்லா வேலையும் சந்திக்க போகணும். ஆண்டவர் அடுத்த இன்னொரு ஒரு மாதத்துல நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்க போகணும். அது எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். நம்ம சபை ஆண்டவர் வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். நிறைய ஆத்மாக்கள் நம்ம சபைக்கு தேடி ஓடி வரணும். வெளியூர்லேருந்து ஆத்மாக்கள் நம்ம சபைக்கு வரணும். நம்ம சபை ஆண்டவர் அப்படியே பிரஸ்தாபப்படுத்தணும் சொல்லித்தாங்க ப்ரே பண்ணுங்க. சோதரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை தேட கிடைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் உமது கிருபை தகப்பனே. உமது கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் என்று உம்மையே விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபாடாதுன்னு சொன்ன ஆண்டவர். இந்த நாள் வரையும் நீர் வழிநடத்தியே உமக்கு நன்றி அப்பா. கட்டுமான பணிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் மீதி உள்ள காரியத்தில் உன் கரம் இருக்கட்டும், தயவு இருக்கட்டும். மனித தயவுகளையும் பொருள் தேவைகளையும் சந்தித்து அதற்கான வழிவாசலை நீர் தரங்க. சீக்கிரத்தில் பிரதிஷ்டை பண்ண நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆலயத்தை தேடி ஓடி வர ஆத்மாக்களை ஆயத்தம் பண்ண எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. எல்லா துதி கன மகிமையெல்லாம் மக்கள் எடுக்கிறோம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரி வடிவக்கரிசிக்காக, சௌரி மேரிக்காக, சௌரி குளோரிக்காக, சௌரி கவிதாவுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றும்படி, இப்படி பலத்தினால தேவன் இடைக்கட்டும்படி விசேஷமாய் சௌரி விஜயகுமாருடைய அக்கா மகன் சரவணன் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புத சுகத்தை தரணும். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்கப்பா, கிருபைகளை தாங்கப்பா. அன்று பேலன்ஸ் சுகம் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. உடைய கரம் இம்மட்டும் மருத்துவ உதவிகள் ஆண்டவர் நீ தந்த தயவுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி, அதே போல் ஒரு கிறிஸ்டோபருடைய தங்கை கணவர் சுரேஷ்காக ஜெபம் பண்ணுங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் அந்த ஆப்ரேஷன் செய்து முடிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இன்னும் சுயநலவு இல்லாமல் ஐசியூவில் இருக்காங்க. கர்த்தர் நல்ல ஒரு சுய பலனை பலனை தரும்படி, சுய நினைவுகளை தந்து நடத்தும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புத அதிசயங்களை கர்த்தர் நீர் கண்கள் காண கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனன் எல்லாம் பலவானாய் மாறும்படி ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. உடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் தேவையின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். விசேஷமாய் சாந்தினி நாங்கள் நினைக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு ஆண்டவர் இந்த மகளுக்கு இன்னும் அதிகமாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உடைய நன்மையை சுதந்திரித்து கொள்ள இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய நன்மையை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய மன விருப்பத்தை, வாஞ்சைகளை, இயக்கங்களை கர்த்தர் நீர் நிறைவேற்றும்படி உடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். காரியங்கள் எல்லாம் கைகூடி வர உதவி செய்யும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களே என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதவனை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். சிநேகிக்கப்படாதிருந்தவளை இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன்.
நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஓசையாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மனநத்தனையாய் இருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லியிருக்கிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாய் வைத்திருந்தாரானால் நாம் வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்வோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறலுக்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறலுக்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. 10ஆம் அதிகாரம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்தி தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தினாலும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். விசுவாசத்தின் நாளாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னராயிருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கோரி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்கிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் மூட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து
கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருக்கு மகிமை தேடி வந்த காலையில் தேடி வந்த இணைப்பில் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமேன் எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அதையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களேன். அமேன். கர்த்தர் உங்கள் கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை கேட்போம். அல்லேலூயா. யாவரும் முழங்கார் படியிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உங்க கூடாகோடி நன்றி அப்பா. எங்களை ஆயுசு நாட்களில் இன்னும் ஒரு நாளை கூட்டி அப்பா நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக உமக்கு கூடாகோடி நன்றி 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 அப்பா. அதை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஏதாவது குற்றங்குறைகள் இருக்குமானால் எங்களை மன்னித்து ஆண்டவரே இந்த வார்த்தை அப்பா தேவனே எங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு அதில் பலன் கொடுக்க நீங்கள் கிருபை பாராட்டுவீராக. உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் மாத்திரம் மகிழப்படுவீராக. ஆவியானவர் பேசுவதை காதுள்ளவர்களாய் கேட்டு நடக்க கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திற்கு வாசிக்கும் போது, லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினா என்னென்ன செய்யணுமா? அவனை தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லியிருக்கிற காரியங்களை பார்க்குறோம். இதே லூக்கா சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும். பின்பு அநேக ஜனங்கள் அவரோட கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவரை இயேசுவை பின்பற்ற விரும்பினா நம்ம என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை தினமும் நம்ம என்ன பண்ணணும்? சுமந்து கொண்டு அவரை பின் செல்லணும். இங்கே சொல்லும் போது சொல்கிறாரு, யாரெல்லாம் நம்ம வெறுக்க வேணுமா? யாரெல்லாம் வெறுக்க வேணுமா? தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டார். இவெல்லாம் வெறுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளையே பார்த்து அப்படின்னு சொல்லி நம்மளை வெறுக்கிறது இல்லை. மற்றவங்கள நம்ம அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, கணவராக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவரை அப்படி ஆண்டவர் வெறுத்துட்டு வர சொல்லலை. தேவனை காட்டிலும் அவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நாம் எந்த காரியத்திலும் முக்கியத்துவம் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு பிரியமானது என்னது என்று அறிந்து, தேவ சித்தம் என்னது என்று அறிந்து, தேவ காரியங்களில் நம்ம முதன்மையாக இருக்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ணணும்? இருக்கணும். அதுதான் என்னது? தன்னைத்தான் வெறுத்து, நமக்கு இருக்கிற சுயத்தை வெறுத்து, நமக்கு இருக்கிற நம்ம சுயமாக சில காரியங்கள் இதை செய்யணும் அதை சொன்ன இல்லை. இது எல்லாத்தையும் காட்டிலும் தேவ வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறதே, ஆண்டவரோட வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறது? இப்படி சொல்லியிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று அறிந்து அதன்படி நம்ம என்ன பண்ணணும்? செயல்படுகிறவங்களாக இருந்தாதான் நாம் தன்னைத்தானே வெறுக்கிறவங்க. சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்க? கணவர் என்ன சொல்லிட்டாரோ அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. அது தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படியாத காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, என் கணவர் சொல்லிட்டார்ல நான் சில ஆட்கள் வந்து பிள்ளைங்க சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. அது என்னதான் இதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சொல்லியாச்சுல்ல, அதனால நான் என்ன பண்ணுவேன், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா கூட பரவாயில்ல, ஆனால் என் பிள்ளை சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற ஆட்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நிறைய இடத்துல பார்ப்போம். அப்பா தாய் தந்தையே தெய்வம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆண்டவர் சொல்கிற காரியங்களை காட்டிலும் அப்பா அம்மா சொல்கிறது என்ன பண்ணுவாங்க, அது அது வேதத்துக்கு விரோதமான காரியமாக இருந்தால் கூட அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படுகிற ஆட்கள் இருக்காங்க. அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இதெல்லாம் நீ வெறுக்கணும், இதெல்லாம் நீ என்ன பண்ணணும், வெறுக்கணும். தேவனுக்கு பிரியமானது என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் அதை தியானித்து நம்ம நேசிக்கிறோம். இதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம செய்யணும். அப்போ தான் தேவனை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். சும்மா வாயில் நம்ம என்ன பண்ணுறோம், வாயில் பாட்டு பாடும்போது நம்ம பாடுறோம் இல்லை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாயின்னு சொல்லி வாயில் பாடுறோம். ஆனால் செயல்பாடுகளில் செய்யும் போது பார்த்தா நம்ம மனுஷனை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ அதுதான் செய்கிறோமே தவிர தேவனை பிரியப்படுத்த காரியங்களை தூக்கி அடுத்ததாக தான் நம்ம என்ன பண்ணுறோம். அநேகர் வாழ்க்கையில் சும்மா வாயில் சொல்லும் போது சொல்கிறோமே தவிர வாழ்க்கையில் அதை வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம பின்தங்கி உள்ளவர்களாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் முதல்ல என்ன பண்ணணும், தன்னைத்தான் என்ன பண்ணணும், அவன் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தானே வெறுக்கும் போது அந்த அந்த நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, பாவம் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, பாவம் இருக்காது. அது தன்னைத்தானே வெறுக்கும் போது தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யணும்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே என்ன வராது, பாவம் வராது. தன்னைத்தான் வெறுக்கும் போது என்ன வராது, சுய சிந்தை சுய காரியங்களை செய்யறதுக்கு என்ன பண்ணாது, வரவே வராது. தேவ சித்தம் என்னவோ அதுதான் செய்யணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் பார்க்குறோம். கடைசியாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் வச்சு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி பிதாவை நோக்கி என்ன பண்ணார், அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் நமக்கு நல்ல ஒரு சாம்பிளை என்ன பண்ணார், அதை கொடுத்து விட்டு போனத காரியங்களை பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும், தன் சிலுவையை என்ன பண்ணணும், சுமக்கணும். ஆண்டவர் நம்மளை சிலுவையில் வந்து நீ அறையப்படணும் அப்படின்றது இதில் சிலுவை நம்ம என்ன பண்ணணும், தினமும் சுமக்கணும். சிலுவை அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் அவர் அறையப்பட்டார். அவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக சிலுவையில் அவர் என்ன பண்ணார், அறையப்பட்டார். நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் சகித்துட்டார், எல்லாத்தையும் சகிச்சிட்டார். சிலுவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 காரியம் ஒரு சிலுவைக்கு சிம்பிளாக இருக்குது. என்னென்னா சாக்ரிஃபைஸ், என்னது சாக்ரிஃபைஸ். ரெண்டாவது சஃபரிங், என்னது சஃபரிங். அடுத்தது ஷேம், என்னது ஷேம். இன்னொன்று வந்து சரண்டர். இது தமிழில் சொல்லும் போது தியாகம், சரணடைந்தல், அவமானம், துன்பம். சரியா? சாக்ரிஃபைஸ்னா தியாகம், சரண்டர்னா சரணடைதல், ஷேம்னா அவமானம், சஃபரிங்னா துன்பம். இதெல்லாம் எதுக்கு அடையாளமாக இருக்குதுன்னா சிலுவைக்கு என்ன பண்ணுது, அடையாளமாக இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டார். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கான சிலுவையை நீ என்ன பண்ணணும், தினமும் சுமந்துட்டு தான் வரணும். தினமும் என்ன பண்ணணும், சுமந்துட்டு தான் வரணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் எதனாச்சும் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, வேலை ஸ்தலங்களில் என்ன பண்ணுது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, நம்ம சரீரத்தில் என்ன பண்ணுது, பலவீனம் இருக்குது. ஏதாவது யாராவது ஒரு பிரச்சனையுமே எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது மனுஷன் இருப்பாங்களா, இருக்க முடியாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுது, ஏதாவது பிரச்சனை தான். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை சந்தோஷத்தோடு நீ என்ன பண்ணணும், அனுதினமும் சுமக்கணும். அல்லேலூயா. அதை சுமந்துட்டு என்னை பின்பற்றி வரணும். அதை சுமந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம அவரை பின்பற்ற. சில ஆட்களுக்கு வந்து சுமக்கணும்னு சொன்னாலே என்ன பண்ணாது, கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன பண்ணாது, அதை சுமந்துட்டு சில இதில் தண்ணியை தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி என்ன பண்ணக்கூடாது, அலம்பி கீழே என்ன பண்ணக்கூடாது, ஊற்றிடக்கூடாது. ஆனால் பத்திரமா என்ன பண்ணணும், தண்ணியை தூக்கிட்டு நேராக அந்த தண்ணி வெளியெல்லாம் தண்ணி பிடிச்சி கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அதை கொண்டு இதெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணிலாம் சிந்தாமல் அப்படியே என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு வரணும். அந்த பொறுமையாக என்ன பண்ணணும், தண்ணி குடத்தை எடுத்து தூக்கி வச்சு அதை பொறுமையாக நடந்து அப்படி இப்படி அலப்பி எழுப்பி இது பண்ணணும்னா என்னால் அதெல்லாம் கீழெல்லாம் சிந்தாமல் தூக்க முடியாதுன்னா நம்ம தான் என்ன பண்ணுவோம், வலிக்கு என்ன பண்ணுவோம். இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் டைல்ஸ் போட்ட வீடாக தான் இருக்குது. என்ன பண்ணுவோம், வலிக்கு விழுவோம் இல்லை. அதை பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், சேர்க்கணும். அதே போல் தினமும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ, நமக்கு வந்து நம்மளுடைய திராணிக்கு அதிகமாக நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஆண்டவர் சோதிக்கவே மாட்டார். அவங்கவுங்களுக்கு என்னென்ன திராணி எவ்வளோ தாங்க முடியுமோ
அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சோதனைகளை என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அனுமதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதுக்கே ரொம்ப சலிச்சுக்கிட்டு, ஐயோ நான் படுற கஷ்டம் மாதிரி நீங்கள் பட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அநேகர் சொல்கிறத பார்க்குறேன். இல்லை இல்லை, அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. அந்த பாடுகளை, அந்த துன்பத்தை, அந்த துக்கத்தை அதை நம்ம என்ன பண்ணணும், சுமந்து கொண்டு, அதுவும் சலிப்போடு அல்ல, சந்தோஷத்தோடு. ஏன்னா எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து ஆண்டவர் எனக்காக ஏற்கனவே ஜெயித்து காட்டியிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நாமும் ஒவ்வொரு நாளும் நடக்கிற பிரச்சனைகளை, துன்பங்களை, துக்கங்களை, சில ஆட்கள் பேசுகிற பேச்சுக்களை, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சகிச்சுக்கிட்டு, அது எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்று சொல்லி அதை சுமந்து கொண்டு எப்படி போனோமா, ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. சில ஆட்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எனக்கு கஷ்டம் வந்தால் போதும், மாதத்துக்கு ஒரு நாள் இல்லை. எப்படி இருக்கணும், தினமும் சுமக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். எப்படி, சந்தோஷத்தோடு. ஆண்டவரை நம்ம பின்பற்றி போகிறோம்னா நம்ம கண்ணு எப்போவுமே அவரையே பார்த்துட்டு இருந்ததுன்னா இந்த சிலுவை அந்த பாரம் நமக்கு ஒரு பெரிய பாரமாக என்ன பண்ணாது, தெரியவே தெரியாது. அந்த பாடுகளை பார்க்க ஆரம்பித்தோம்னா இது நமக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ண, நம்ம பார்வை யார் மேலேயே இருக்கணும், யார் மேலேயே இருக்கணும், இயேசு மேலேயே இருக்கணும். அவரையே பார்த்து அவரையே நோக்கி நம்ம பிரயாணப்படுகிறவர்களாக இருப்போமானா நிச்சயமாக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. திடீர்னு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து, பின்னாடி வரவங்கள பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆனோம்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஜெயமாக நம்மளுடைய பாதையில் ஜெயமாக ஓடி என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம தள்ளப்படுவோம். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நான் சந்தோஷத்தோட, சலிப்பாக இல்லை, அதை வெறுக்கிறவங்களாம் அல்ல. கிறிஸ்தவர்கள்னா பாடே இல்லாத வாழ்க்கையா, இல்லை இல்லை, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். என்னன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கிறிஸ்து நமக்கு முன்பதாக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்காக எல்லாத்தையும் சுமந்து நமக்காக ஜெயம் கொண்டவராக இருக்கிறாரு. இது சும்மா நமக்கு ஒரு சாம்பிளை தான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாம் முழங்காற்படியிட்டு ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லேலூயா எனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள், நான் சந்திக்கிற அல்லேலூயா துன்பங்கள், இதை பார்த்து நான் சலிச்சிக்க கூடாது ஆண்டவரை, துக்கப்படக்கூடாது ஆண்டவரை, அதை சந்தோஷத்தோடு எனக்கு கொடுக்கப்பட்ட சவால் என்று சொல்லி அல்லேலூயா தேவ சமூகத்தில் கிறிஸ்துவை அல்லேலூயா முன்னிறுத்தி, அவர் அல்லேலூயா ஜெயித்தது போல அப்பா நானும் ஜெயிக்க எனக்கு கிருபை கொடுங்க ராஜா. இயேசுவை காட்டிலும் நமக்கு பாடுகள் அல்ல, இயேசுவை காட்டிலும் நமக்கு நம்முடைய சிலுவை பாரமான சிலுவைகள் அல்ல. அல்லேலூயா. அவருடைய நுகங்கள் லகுவாக இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் தான் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அநேக உலக மனுஷர்கள் அல்லேலூயா சுமக்க முடியாமல் தான் தற்கொலை பண்ணி மரித்து கொள்கிற காரியங்களை பார்க்குறோம். வாழ்க்கையை பாதியிலேயே முடித்து கொள்கிற காரியங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. எனக்காக எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தவர் எனக்கு முன்பதாக செல்லுகிறார். அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிற நான் அல்லேலூயா எல்லாத்தையும் ஜெயிப்பேன் என்று சொல்லி அல்லேலூயா ஒரு நாளும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அப்பா என்னால் முடியலப்பான்னு சொன்னால் ஓடி வந்து அல்லேலூயா நம்மளையும் சேர்த்து சுமந்து கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணித்து அல்லேலூயா வெளிப்படுத்தின விசேஷங்களில் பார்க்குறோம். ஜெயங்கொள்கிறவன் எவனோ என்று சொல்லி அல்லேலூயா தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களை கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை அப்பா சந்தோஷத்தோடு சுமக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவீ. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீ. தேவ சமூகத்தில் இன்னைக்கு தாழ்த்தி
அர்ப்பணித்து ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லி அல்லேலூயா இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் வேலை ஸ்தலங்களில் ஆனாலும் வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் ஆனாலும் எந்த ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின காரியமாக இருந்தாலும் கலங்கி நிற்காதீங்க. நம்மளுடைய சரீர பலவீனமானாலும் கலங்கி நிற்காதீங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு என்ன சிலுவையை நீங்கள் அனுமதித்திருக்கிறோ ஆண்டவரே, அதை ஆண்டவரே சந்தோஷத்தோடு சுமந்து அனுதினமும் சுமந்து என்னை நான் வெறுத்து உம்மை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. அப்படியா செய்ய போகிற கிருபைக்காக தயவுக்காக உமக்கு நன்றி. நன்றி நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எல்லா நிலையிலும் உம்மை சார்ந்து உம்மை நம்பி வாழ ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு வருகிற துன்பம், எங்களுக்கு வருகிற அவமானங்கள், எங்களுக்கு வருகிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் நாங்கள் அப்படிப்பட்ட அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை நாங்கள் பின்பற்றி வர எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இப்படி கிருபை தொடர்ந்து நடத்துங்க. இந்த புதிய நாளிலும் உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், மனித தயவுகள் நிறைந்த ஒரு நாளாய், வெற்றி நிறைந்த ஒரு நாளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். இன்றைக்கு இருக்கிற எல்லா ஊழியங்கள், அன்றைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வேலை தொழில்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலேயும் உடைய கரம் கொடுக்கட்டும். காத்துக்கொள்ளும் உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.